எனவே திமுகவும் சிபிஎம்மும் ஒரே கட்சி அல்ல, எங்களுக்குள் வேறுபாடு இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை, உண்மைதான். 2 பேர் சேர்ந்தா, ஒன்றுக்கு மேல் யார் இருந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது. ஜனநாயகம் என்பதே என்ன? கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பது தானே. கருத்து வேறுபாடே இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரே கட்சிக்குள்ளேயே இருக்கும். பிரச்சனை என்னன்னா, அவர்களோடு பல விஷயங்களில் மாறுபட்டு இருக்கிறோம். வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு மசோதா வந்தபோது பெரும்பான்மை இருக்கிறது, நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், ஏற்க முடியாது. 7 நாள் தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றது. பேராசிரியர் ராமசீனிவாசன் நேர் எதிராக திமுகவுக்கு எதிராக பேசுவார். அந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி அமைதி காத்தது. எதிர்த்தெல்லாம் வாக்களிக்கல. 4 வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைதி காத்தார்கள். அதிமுகவும் அமைதி காத்தது. இவங்க 2 பேரும் நிறைய மேட்டர்ல அமைதி காக்குறாங்கண்ணே.